இன்றைக்கி ஈவினிங் போல் சன்னா மசாலா தான் ரெடி பண்ணுறேன். காலையிலேயே பார்த்தீங்கன்னா சன்னாக்காக கடல 2 பொடி கைப்பொடி கடலைய வந்து ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி உப்பு போட்டு விசில் போட்டு எடுத்துக்கிட்டாச்சு. அது கூட பார்த்தீங்கன்னா வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நல்லா கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். தக்காளி, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் இது 3த்தையும் தனியாக அரைச்சிக்கிட்டேன். இல்லை வெங்காயத்து கூட மட்டும் பார்த்தீங்கன்னா சோம்பு, மிளகு ஜீரகம் மட்டும் போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. இது தாளிப்புக்காக வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் இதை அரிஞ்சு வச்சுருக்கேன். பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாத்தையுமே போட்டுட்டு கொஞ்சம் சோம்பு போட்டு வெங்காயம், தக்காளி இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விட்டுட்டு கூட அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் இது கூட போட்டு அரைச்சி விட்டுட்டு நம்ம வேக வச்சுருக்கோம் இல்லையா கடல, அது பார்த்திங்கன்னா கொஞ்சமாக எடுத்து கொஞ்சம் ஒன்றும் பாதியமாக தடுப்புக்காக அரைச்சிக்கிட்டேன் நான். அரைச்சி வச்ச தடுப்புக்கு போடுறதுக்காக அரைச்சி வச்ச இந்த தடுப்பு இதையும் அது கூட போட்டு கொஞ்சமாக கரம் மசாலா போட்டு தனி மிளகாத்தூள் போட்டு நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் வேக வச்ச சன்னாவை போட்டு இறக்கி கொஞ்சம் பச்சை வாசனை போனதுக்கப்புறம் இறக்கி வச்சிட்டோன்னா சன்னா ரெடி.